ஓகே. ஸோ அதுதான் இந்த காலேஜ் கோடு நேம். ஓகே. இந்த கம்ப்யூட்டர், போர்டு, பெஞ்சு, சேரு இதெல்லாம் அசட்னு ஒரு டேபிள் போட்டு அசட்டில் கொண்டு வந்துரு. ஸ்டூடெண்ட் இருக்கு பார்த்தியா? இப்போ நீ ஸ்டூடெண்ட்டையும் காலேஜுக்கு மேப் பண்ணுறதுக்கு பதிலாக காலேஜை டிபார்ட்மெண்ட்டுக்கு மேப் பண்ணிட்டேன். கரெக்டாக காலேஜ் ஐடி வந்துருச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைமரி கீ வேணுமே, எங்கே அது? காலேஜ் கோடுன்னு கொடுத்துருக்கியா? மோஸ்ட்லி இதை வந்து ஐடின்னு கொடுக்கணும். எப்போவுமே நம்பரை வந்துட்டு நம்பர் கிடையாது, பிரைமரி கீயாக இருக்க போகிறத நீ ஐடின்னு கொடுத்துரு. நீ காலேஜ் கோடுன்னு போட்டு இன்னொரு இது வச்சுக்கோ, இன்னொரு காலம் வச்சுக்கோ. சேம் டைம் காலேஜ் ஐடின்னு ஒரு நம்பர் கொடுத்துரு. ஓகேயா? கொடுத்துக்கோ. அசட்னு போட்டு இது கொண்டு வந்துரு. இப்போ 3 டேபிள் ஆயிடுச்சா? உன்கிட்ட காலேஜ் டேபிள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் கனெக்ஷனாக காலேஜ் ஐடி வச்சிருக்கு. இங்கே காலேஜ் ஐடி இருக்கு, இங்கே எங்கே காலேஜ் ஐடி இருக்கு? புரியுதா? இப்போ இங்கே காலேஜ் ஐடி, இங்கே காலேஜ் ஐடி இருந்துச்சுன்னா மேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உனக்கு அசட் வந்துருச்சு. அசட்டை வந்து மேப் பண்ணுறதுக்கு சேம் அசட்டில் இதே மாதிரி டேபிள் போடுவேன், காலேஜ் ஐடி கொடுத்துருவேன். கரெக்டாக? அதில் போர்டு, பெஞ்சு, சேரு, வேனு, டிரான்ஸ்போர்ட்லாம் வரும். அதுவும் அசட் தானே காலேஜுக்கு. வேற என்ன இருக்கும்? எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும். அது இருக்கும். டிபார்ட்மெண்ட் தனியாக கொண்டு வந்துட்டே. ஸோ இப்போ உனக்கு 3 டேபிள் ஆச்சு, அசட் கொண்டு வந்துட்டேன். இப்போ 4வது டேபிள் ஸ்டூடெண்ட் எடுத்துருவா. கரெக்டா? ஸ்டூடெண்ட் எதுக்கு கீழே மேப் பண்ணுவேன்? டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஸ்டூடெண்ட் மேப் பண்ணுவேன். அப்போ டிபார்ட்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்டுக்கு மேப் பண்ணிடுவேன். கரெக்டா? இப்போ தெரிஞ்சிடும். இப்போ அந்த 3 டேபிளுக்கு லிங்க் ஆயிடுச்சா? காலேஜுக்கு டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணிடுவேன். அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்டோட லிங்க் பண்ணிடுவேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எந்த காலேஜ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். லிங்கிங் அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த லிங்கிங் இருக்கும். இப்போ 4 டேபிள் ஆச்சு. பட் அதே சேம் டைம் வந்து அசட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க் இருக்கணுமா? ஏன் இருக்கணும்? அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீ தனியாக வச்சுக்கணும், அசட்டில் வைக்கக்கூடாது. அப்போ டிரான்ஸ்போர்ட் தனியாக வச்சு நீ வேணா லிங்க் வச்சுக்கலாம். பட் அசட்டுக்கு தேவை கிடையாது. அசட்டுக்கு எதுக்கு லிங்க் தேவை? காலேஜ் வைஸ் தேவை. மேபி டிபார்ட்மெண்ட் வைஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கும் அசட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸ்டூடெண்ட் உனக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியும்னா அதுக்கு வெஹிக்கல் இன்ஃபோ, ட்ராவல் டீடைல்ஸ் இன்ஃபோன்னு அது தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு கனெக்ஷனை பில்ட் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஓகே. HMS இது எங்கே பார்த்தா? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். இங்கே பிஎம்எஸ்னு இருக்கு, இங்கே HMSனு இருக்கு. புரியல. இங்கே பிஎம்எஸ்னு இருக்கு, அது மாத்தா விட்டுருக்காங்க. ஆனால் பேர் இங்கே கரெக்டாக வச்சுருங்க. அது திரும்ப டெலிட் பண்ணிட்டு மாற்றணும். ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டாங்க, அதை திரும்ப அதை டெலிட் பண்ணிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுப்பாரு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுப்பாரு. ஏன்னா மேக்ஸ் இங்கே ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு. அப்போ வந்து இங்கே தப்பு இருக்குவார், ஸ்பேஸ் இருக்குவார். ஸ்பேஸ் இருந்தால் ரன் ஆகாது. அதான் அண்டர்ஸ்கோர் இங்கே கொடுத்துருக்கில்ல. ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்தா ஒரு அண்டர்ஸ்கோர் தான் வரும் நினச்சியா? எப்படி போட்டேன்? ஸ்பேஸே இருக்கக்கூடாதா? கொரி எடுக்கும்போது ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான். நீ வேல்யூ வேர் கேர் ஏதாவது பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பேஸ் வரும். மற்றபடி நீ கால் பண்ணுறது எல்லாமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எதுக்கு அப்படின்னா அண்டர்ஸ்கோர் போட்டு தான் நீ எழுதணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும், ஸ்பேஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி கிரியேட் பண்ணினா, அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே நீ என்னோட காலம் மென்ஷன் பண்ணினா நீ ஸ்பேஸ் எல்லாம் எழுதலாம். இல்லை அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு தடவை வந்துச்சு, ஸ்பேஸ் இல்லாமல் வேணும், இந்த அண்டர்ஸ்கோர் இல்லாமல் வேணும்னா நீ டபுள் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக நீ டபுள் கோட் யூஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ்ன்னு வந்தாலே நீ வந்து அண்டர்ஸ்கோர், ஸ்பேஸே யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் தான். எனக்கு ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், நான் என்னோட டிரைவில் இருக்குது, இதில் எடுக்க முடியல. நான் மண்டே உனக்கு நாளைக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா தெரியும். நான் ஒர்க் பண்ணது மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தியா, அதுவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் மொத்தமாக ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா என்னோட லாகினே கொடுத்துடலாம், நான் பர்சனல் இருக்குது. சரி நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். உன்னோட டிரைவ் இருக்கா? சரி நான் சொல்கிறேன், நான் பார்த்துட்டு உங்கள் டிரைவில் கூட போட்டு வரேன், நீ அப்படியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா போதும், ஹாஸ்பிட்டலுக்கு மேலே கொடுத்துட்டேன்னா போதும். எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இது ஹாஸ்பிட்டல் ஐடி ஓகே, நான் கொடுக்க முடியாது. அடுத்து நேம் வந்துடும், வெறும் நேம் இருந்தால் கூட ஓகே. அடுத்து அட்ரஸ் அதெல்லாம் ஓகே. எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. தப்பு கிடையாது, அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சேம் இங்கே அதே தான். ஸ்பேஸ்
இதுதான் புரிஞ்சு படிக்கணுன்றது. ஏன் நான் ஒரு இதுக்கு மட்டும் ஏன் ஸ்பேஸ் விடுறேன்? அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கீங்களா? அப்போ ஏன் போட்டிருக்கேன்? எதை நீ கேட்டிருக்கீங்களா? தெரியலண்ணா. கேப் வருது, ஸ்பேஸ் இருக்குது. யூஸ்வலாக நீ எழுதும்போது லெட்டர் ஃபார்மெட்டில் எழுதும்போது ஸ்பேஸ் விடுவேன். பட் கொரியாவை நீ டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் விடுவாரு, அண்டர்ஸ்கோர் போடணும். அப்படிங்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கே கான்டாக்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர்னு வரும், அண்டர்ஸ்கோர் வரணும், கூடாது. சரியா? சரி, என்ன பண்ணுற, நாளைக்கு ஒன்று காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்க, இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஏதோ ஒன்று. இந்த 5 டேபிளையும் கிரியேட் பண்ணிடு. ஓகேவா? 5 கிரியேட் பண்ணிடு. அடுத்து என்ன டாஸ்க் சொல்லணும், ஃபுல்லாக வரும். அது க்ளோஸ் பண்ணிடுவா. சேவ் பண்ணி தானே வச்சிருக்கேன். ஸோ மற்றபடி ஓகே. இந்த 2 காலம்ஸு இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ அந்த இதில் காலேஜ் அக்செப்ட் பண்ணும்போது நம்ம காலேஜ் அந்த அண்டர்ஸ்கோர் போட்டு அக்செப்ட் பண்ணி போட்டு அப்படி எழுதிங்கன்னா எப்படி? நீ கேட்குற கொஸ்டின் புரியல. ஆனால் இப்போ அந்த காலேஜ் பஸ்ஸு வேன் அதெல்லாம் நம்ம எழுதி போடலாம், அந்த பெஞ்ச்லாம் அதெல்லாம் எழுதும்போது இந்த இது எழுதிட்டு இந்த காலேஜ் ஐடி மாதிரி காலேஜ் அண்டர்ஸ்கோர் போட்டு அக்செப்ட் பண்ணி போட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் எழுதிக்கலாம். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் இருக்கும் போது ஒரு டேபிளுக்கு நம்பர் ஐடி இருக்கணும், பிரைமரிக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இந்த டேபிளுக்கு என்னது, டிபார்ட்மெண்ட் கோடு ஓகே, பட் சேம் டைம் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கணும். எல்லா டேபிளுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்னைக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் ஐடி, டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, காலேஜ்னா காலேஜ் ஐடி, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் ஐடி. ஐடி இஸ் த மஸ்ட். அதுதான் பிரைமரி. அப்படிதான் நீ டெவலப் பண்ணும்போது பண்ண புரியும். போக போக எனக்கு ஏன்னு தெரியும், வேலைக்கு போனீங்கன்னா அது புரிய ஆரம்பிக்கும். பட் ஆனால் இது இருக்கணும், அதை வச்சு தான் லிங்கே பண்ணுவார். இப்போ எப்படி என்ன இன்னொன்று வேற பண்ணிருக்கியா எஸ்எம்எஸ்ன்னு? அது நான் பண்ணது. உனக்கு அந்த ஃபைல் நான் அப்படியே கோ த்ரூ பண்ணதான் தெரியும். ஓகேவா? நீ ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்னைக்கு டாஸ்க் நேற்று டிடிஎல் முடிச்சாச்சு அப்படிதானே? ஸோ எனக்கு வந்து டிஎம்எல் பார்க்கலாம். டிஎம்எல்னா data, DML is nothing but data manipulation language. So what we are saying is we are manipulating the data. That means whether it can be insert, update, delete, merge. Okay va? So இதுதான் DML கீழ இருக்க ஆபரேஷன்ஸ். இந்த 4 கமாண்ட்ஸ் தான் பேசிக் கமாண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம merge வந்துட்டு கிளிக் பண்ணிடுவோம். merge என்ற கான்செப்ட் யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ பட் தெரிஞ்சுக்கோ, DML என்னென்ன இருக்குன்னா இதுதான் இருக்கு. பட் அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நம்ம வந்து merge யூஸ் பண்றது இல்லை. கரெக்ட். ஸோ இன்சர்ட், அப்டேட் அண்ட் தென் delete. ஓகேவா? ஸோ இன்சர்ட் எப்போ போல இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். இது நீ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ அதோட டேட்டா பண்ணணும். எப்படி டேபிளுக்குள்ள டேட்டா போகும்? இன்சர்ட் பண்ண தான் போகும். ஸோ அப்போ இன்சர்ட் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்? டேபிள். சரி, டேபிள். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இன்சர்ட் எதில் பண்ண போகிறோம்னா இன்டூ டேபிளுக்குள்ளே தானே பண்ண போகிறோம். ஸோ அதோட வேர்டு என்ன? இன்டூ. ஸோ இன்டூ டேபிள் நேம். இப்போ இதை கிரியேட் பண்ண டேபிள் நேம் சொல்லு. xxbyt_.
நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் சொல்லணும், டேபிள் ஞாபகம் வரணும். எஸ்எம்எஸ் போட்டோம்னா அவ்வளோதான். நீ கிரியேட் பண்ண டேபிள் சொல்லு. நான் கிரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒரு டேபிள் நேம் கேட்டா டேபிள் நேமும் வரும், மைண்ட்லேயே இருக்கும் எப்பவுமே. ஓகேயா? இன்சர்ட் இன்டு டேபிள் காலம்ஸ் எடுத்துக்கிறேன். இதானே? ஸோ இது இருக்கட்டும். ஸோ இதுதான் உன்னோட டேபிள். என்னோட டேபிள் தான் கிரியேட் ஆயிருக்கும். கரெக்டா? இது என்ன பண்ணலாம்னா, நீ எல்லா காலம்ஸ்க்கும் வேல்யூஸ் பாஸ் பண்ற அப்படின்னா டைரக்டா வேல்யூஸ் வரிசையா எழுதணும். ஹாஸ்பிட்டல் நேம்னா ஹாஸ்பிட்டல் நேம் என்ன? மெத்தஸ் ஹாஸ்பிட்டல். அடுத்து என்ன? ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சென்னை. ஸோ அடுத்து என்ன? ஹாஸ்பிட்டல் லொகேஷன். தமிழ்நாடுன்னு வச்சுக்க. ஓகே. அடுத்து ஹாஸ்பிட்டல் பெட் நம்பர். நம்பர்னும் போது உனக்கு இந்த இது தேவையில்லை. வேர் கேரை மென்ஷன் பண்ணும்போது எதை மென்ஷன் பண்ணணும்? ஸ்ட்ரிங் தானே நீ சொல்லுவ? ஸ்ட்ரிங் தானே இந்த வேல்யூஸ் என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரிங் தானே சொல்லுவீங்களா? இல்லை வேற ஏதாவது வேர்டு இருக்கா? ஒரு டேட்டா பாஸ் பண்ற அப்படின்னா other than number வந்துட்டு it should come within colon. இது apostrophe single quotes. சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் நீ வந்துட்டு வேர் கேர் கோ பாஸ் பண்ணணும். அதே சேம் டைம் நம்பருக்கு வந்துட்டு நோ, டைரக்டா நீ நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ் இதான் நீ பாஸ் பண்ணணும். அப்ப ஸ்பேஸ் விடலாம். டேட்டாவை பாஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் விடலாம். பட் நீ எஸ்கியூஎல் கொரியில் எழுதும் போது இந்த டேபிள்ல நம்ம ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் நீ எழுதலாம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் இன்சர்ட் query. நீ எனக்கு பர்டிகுலரா இதுல என்ன பண்ணணும்னா எல்லா வேல்யூஸும் பாஸ் பண்ற. ஸோ நீ காலம் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அப்படிங்கும்போது நீ எல்லா வேல்யூஸும் பாஸ் பண்ணி ஆகும். ஹாஸ்பிட்டல் நேம் வந்து பாஸ் பண்ணணும், அட்ரஸ் பாஸ் பண்ணணும், லொகேஷன், பெட்டு, கமிங் டு லாஸ்ட் அப்டேட் லாகின், இது வரைக்கும் நீ பாஸ் பண்ணணும். காலமே மென்ஷன் பண்ணலைன்னா. ஓகே. ஸோ சிமிலர் வே இல்லை எனக்கு வந்துட்டு ஆட்ரிபியூட் 1 2 3 உனக்கு தேவை கிடையாது. கரெக்டா? அப்போ நீ என்ன பண்ணணும்? மொத்தமே ஒரு 5-6 வேல்யூ தான் இன்சர்ட் பண்ண போற. அப்போ என்ன பண்ணணும்னா இன்சர்ட் இன்டு சேம் டேபிள் நேம், இப்போ 4 காலம் தான் பண்ண போறோம்னா நீ காலம் மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? காலம் நான் வந்துட்டு 4 காலம் தான் மென்ஷன் பண்ண போறேன்.
லாஸ்ட் இதுக்கு கம்மா வராது. யூஸ் பண்ணி எப்பவும் போல டேபிள் நேம் போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். So after that இதுக்கு வேல்யூஸ் என்ன சொல்லணும்னு சொல்லணும். வேல்யூஸ் பாஸ் பண்ண போற. ஓப்பன் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹாஸ்பிடல் நேம். இது ஹாஸ்பிடல் அட்ரஸ். ஹாஸ்பிடல் லொகேஷன் சேம், அதுவும் டிஎன்ல இருக்கு. ஹாஸ்பிடல் பெட்ன்றது நம்பரா, ஸோ ஒரு 50 பெட்ஸ். பிரைஸ் இது 2, அதுவும் நம்பர் தானே. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீ வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். சேம் வே, சிமிலர் வே, உனக்கு எல்லா காலமையும் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம். எல்லா காலத்தையும் நீ மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வேல்யூஸ் போடலாம். அதுவும் நான் சொல்லுறேன். இன்சர்ட் இதில் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா உனக்கு சொல்றதுக்காக. நீ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண, டைப் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைப் பண்ணணும். எல்லாம் ஒன்றும் சொல்லிட்டே டைப் பண்ணினா தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி எல்லா காலமையும் மென்ஷன் பண்ணி இன்சர்ட் எழுதணும். இன்சர்ட் இப்படி தான் எழுதணும். சரியா? நீ உங்கள் கிளாஸ் தரும்போது எல்லா காலமும் இருக்கணும், எல்லா வேல்யூஸும் இருக்கணும். நீ என்ன பண்ண போற, attribute 1 அப்படின்னா அதுக்கு என்ன பாஸ் பண்ணலாம், நல் பாஸ் பண்ணலாம். நல் எப்படி பாஸ் பண்ணுவ? எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும்? கரெக்டாக தான் சொல்றேன். எப்படி தெரியும் நல் கரெக்டாக தான் சொல்றேன்? என்ன சொல்றது? ஏன் நல்? சொல்றேன். கிரியேஷன் டேட்டுக்கலாம் திஸ் டேட் இல்லை அப்படின்னா திஸ் டேட் சரி விட்டுரு. உனக்கு இந்த கரண்ட் டேட் என்ன? 01/02/2024. கரெக்டா? இதை பாஸ் பண்ணு. இந்த கிரியேட்டட் பை, கிரியேஷன் டேட் இதுக்கெல்லாம் 1 பாஸ் பண்ணிக்கும். ஐ மீன் லாஸ்ட் அப்டேட் பைல 1 பாஸ் பண்ணிக்கும். நம்பர் தானே அதெல்லாம் 1 அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி பாஸ் பண்ணி தான் எழுதணும். இன்சர்ட்டுக்கு எவ்வளோ தான், 2-3 டைப்பில் எழுதலாம் இன்சர்ட். ஓகே, ஒன்று எல்லா காலமுக்கும் நீ வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீ காலம் நேமை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேபிளுக்கு எடுத்து டைரெக்டாக நீ வேல்யூஸ் போட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுவே உனக்கு பர்டிகுலர் காலமுக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீ பர்டிகுலர் காலமை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் மாற்றி மாற்றி கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ தான் நீ ஏதாவது ஒரு 2-3 காலம் மட்டும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீ அந்த காலம் வெறும் அந்த காலம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூஸ் பாஸ் பண்ணால் போதும். ஓகேவா? பட் ரெக்கமெண்டட் வே வெரி டெவலப்பர் வே வந்துட்டு மென்ஷனிங் ஆல் த காலம் நேம்ஸ் அண்ட் தென் பாசிங் ஆல் த வேல்யூஸ். இல்லை 4 தானே 4 காலம் நீ மென்ஷன் பண்ணணும். பட் ஐ வாஸ் டெல்லிங் யூ டு மென்ஷன் ஆல் த காலம். ஓகே, எப்போவுமே நீ காலம் மென்ஷன் பண்ணி தான் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். இது வந்துட்டு நான் இதுவும் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இது சொன்னது. பட் எப்போவுமே யூ ஷுட் ஃபாலோ பை கிவிங் காலம் வேல்யூஸ் ஃபாலோயிங் பை த எக்ஸாக்ட் வேல்யூஸ். ஸோ இப்போ சொல்லு, இது சின்டாக்ஸ் என்ன? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். If you want to add column names, but we should add column names. After that, values. Within the brackets, we are passing values. Okay, values should be separated using separation operator, which is nothing but comma. Comma is separate பண்ண போறேன். நேத்து சொல்றேன் அது comma separation operator. நீங்கலாம் உங்க டேட்டாவோ காலமையோ அடுத்து காட்டுறத நீ comma யூஸ் பண்ணி காட்டுவ. அதுக்கு separation operator. ஓகேவா? இதுதான் இன்சர்ட். ஆனா வேல்யூஸ் இன்சர்ட் பண்றப்போ நம்ம வேல்யூ போட்டு அதுக்கப்புறம் கீழே தான் இது பண்ணணும். மென்ஷன் பண்றப்போ மேலே வந்து புரியல. நம்ம அதில் டைப் பண்ணோம்ல அந்த ஹாஸ்பிட்டல் நேம், ஹாஸ்பிட்டல் அது ஒரு தனியாக பேக்கெட் போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வேல்யூஸ். காலம் நேம் தனியாக பேக்கெட்டில் முடிச்சிடணும். அடுத்து வேல்யூஸுக்கு ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி வேல்யூஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் சின்டாக்ஸ் நம்ம கீழே எழுதிடலாம். ஈஸியாக புரியும்ல. இன்சர்ட் into table name. Okay, column name 1 name values. value 1 comma until value 9.
ஸோ இப்போ நான் இங்கே வேல்யூ 10 போட்டேன் என்ன ஆகும், எரர் அடிக்கும். ஏன்னா 9 காலம் தான் இருக்கு, எப்படி பார்த்தா அது வேல்யூ செட் பண்ணுறேன். அதே மாதிரி நீ மேலே 8 காலம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு 7 தான் வேல்யூ கொடுத்தனாலும் பாஸ் ஆகாது. ஸோ இட் ஷுட் மேட்ச். இதோ நீ ஃபர்ஸ்ட் காலம் நேம் என்ன கொடுத்துருக்கியோ அதே காலமோட அதுக்கு என்ன தேவை வேல்யூ அதுதான் கீழே பாஸ் பண்ணும். நீ காலம் 1 கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்து போய் லாஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அது மாறும். சப்போஸ் இந்த டேட்டா டைப் தப்பாக இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும். டேட்டா டைப் கரெக்டாக தான் போயிடும், ஆனால் காலம் 9ல் போய் உட்காந்துடும். ஸோ கரஸ்பாண்டிங் காலம் நேமோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் நீ வந்து வேல்யூஸில் பாஸ் பண்ணணும். புரிஞ்சுதா இன்செர்ட்டு? இதுதான் இன்செர்ட் கமாண்ட். இன்சர்ட்ல வேற அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்சர்ட் இன்சர்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? எப்போல்லாம் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ கொடுப்பேன்? கோட்ஸ்குள்ள எப்போ வேல்யூ கொடுப்பேன்? கோட்ஸ்குள்ள வேல்யூ நம்ம மேலே வந்து டேபிள் இன்சர்ட் இன்டூ அந்த டேபிள் நேம் போகிறப்போ இன்சர்ட் இன்டூ எந்த டேட்டா டைப் இருக்கும்போது கோட்ஸ் கொடுப்பேன்? நான் ஸ்ட்ரிங் இருக்கும்போது டேட் இருக்கும்போது கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கும். ஸ்ட்ரிங்ன்றது சொல்கிறேன் ஏபிசிடி ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளுக்கு அது ஸ்ட்ரிங். பட் ஏபிசிடி கேரக்டர் சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங். நம்பர் மட்டும் வந்தால் அது நம்பர். நம்பருக்கு நீ கோட்ஸில் பாஸ் பண்ண அவசியம் கிடையாது. வேறு யாருக்கும் டேட்டுக்கும் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் எடுத்துக்கும். இல்லைன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கூடாது, சிங்கிள் கோட்ஸ் தான். ஆனால் நீங்கள் இந்த இதில் இந்த கொரி வரப்போ டபுள் கோட் கொடுத்துருங்க. கிரியேட் டேபிளில் அந்த மாதிரி இருக்கு. கிரியேட் டேபிளில் நான் கொடுத்ததுக்கான ரீசன் காலம் நேமில் அந்த அண்டர்ஸ்கோர் வரக்கூடாது அப்படின்னா டபுள் கோட்ஸ் அண்டர்ஸ்கோர் வரக்கூடாதுன்னா அதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான். வேறு தேவையே கிடையாது. நான் உனக்கு தெரிஞ்சுக்கா சொன்னேன், அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இதில் போகும்போது சிங்கிள் கோட்ஸ் அவ்வளோதான். அதில் டபுள் கோட்ஸ்ன்ற வேலையே எங்களுக்கு கிடையாது. சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் வச்சுருவோம். இப்போ இதுதான் இன்சர்ட். இதுக்குறையா insert is used to insert data or value into the table. இவ்வளவுதான். ஸோ இது இன்சர்ட்டோட வேலை இதுதான். இப்போ என்ன கேட்டாங்கன்னா இன்டர்வியூ கேட்டாங்கன்னு சொல்லுவேன் why insert is used to insert data or value into the particular table. For insert syntax is insert into table name within bracket column name and then values within bracket the corresponding values to the columns. So இப்படி சொன்னீங்கன்னா ஓகே வேல்யூ தெரியுது.